ஹாய் மீஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அந்த நான் உங்களோட அந்தரியம். ஓகே, நாம் இப்போ ஜெயோப்போட ஃபிஃப்த்தை வந்து பார்க்க போகிறோம். சிரம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். எதுலேருந்து வச்சுருந்தோமோ அலைஞ்சு கண்டிப்பாக அதில் வச்சுருந்துருப்போன்னா நீங்கள் வந்து நம்ம ஜெயோவுக்கு பச்சைக்கு ஒன்று கொடுத்துருப்பீங்க. அவன் அங்கேருந்து விழுந்தடிச்சு ஓடிந்துருப்பான். அதோட ஓட்டமாக சரி நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. தென் நீங்கள் சிரித்த மாதிரியே வீட்டுக்கும் வந்து வர்றீங்க. என்னத்தா இவ்வளோ நேரம் ஆச்சு? ஆமாம், உன் கூட யாரும் உதவிக்கு வரலையா? ஒரு பையன் வந்தானே, எங்கே அவன் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கேட்குதா? இல்லை பாட்டி, அவனுக்கு ஒரு வேலை வந்துருச்சு, என்னை நிப்பாட்டிருங்கன்னு சொன்னான். நான் அவனை அங்கே இறக்கி விட்டு வந்துட்டேன். ஓ, சரித்தா சரித்தா, உள்ளவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? நீங்களும் உள்ளெல்லாம் போயிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸு ப்ளஸ் ஜேகோப்புக்கு வாங்கியிருப்பீங்கள்ல, அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு உங்கள் பாட்டிகிட்ட வந்து கொடுக்குறீங்க. எதுக்கு தான் இவ்வளோ வாங்கினேன்? போடு போடு, எல்லாமே என்னோடய செலவு தானி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, உங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை நினச்சி பார்க்குறீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஜேயோப்போட முகம்தான் வருது. நீங்கள் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், என் அம்மா மாதிரியே தான் அப்படின்னு சும்மா அதை சொல்லிட்டு போகிறீங்க. தென் உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்கன்றது இதுவரையும் தெரில. நீங்கள் இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் பேசினதில்லை, பழகினதில்லை. இப்போ பண்ணீங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. என்னாச்சு எனக்கு? ஏன் இவனை பார்க்கும்போது மட்டும் எல்லாமே எனக்கு சொந்தமான மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படின்னு மாதிரி தான் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜீவோப்பை கிஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த ஃபீல் தான் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. நீங்கள் உங்கள் லிப்ஸை தொட்டு பார்த்துக்கிட்டே சிரிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஜேகோப் கிட்ட காமிச்சோம்னா, என்னடா சொல்கிற, லிப் டு லிப்பா? எது இந்த இங்கிலீஷ் படத்தில் வருமே அந்த மாதிரியா அப்படின்னு சும்மா கேட்குறாரு நம்ம ஜேகே. ஆமாண்டா மச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகோப் பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். அவனுக்கு காய்ச்சலே வந்துருச்சு. என்னடா சொல்லுது அப்படின்ற மாதிரி வீ கேட்குறானா? தெரிலடா அப்படின்ற மாதிரி ஜேகோப் சொல்கிறான். டே வேணாம், இது வேற எங்கேயோ தப்பாக போகுது, மாட்டினோம் நம்ம தோலை உரிச்சிருவாங்க. உனக்கு நல்லாவே தெரியும்ல, பெரிய இடத்து பிள்ளை, அதுவும் பட்டணத்தில் வளர்ந்த பிள்ளை. அதுக்கு வேணால் அது சாதாரணமாக இருக்கலாம். இந்த ஊரில் அதை யாரும் கேட்கவும் மாட்டானுங்க. ஆனால் நம்ம நிலைமை யோசிச்சுப்பாரு. உனக்கு தங்கச்சி வேறு இருக்குது ஜேகோப், அந்த பிள்ளைக்கிட்டே எதுவும் பிரச்சனை பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா? இப்போ தான் நம்ம ஜேகோப்புக்கு சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த பிள்ளை என்னை பார்க்கும்போதில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா? சரி, ஒன்று செய்யலாம். நீ இனிமேல் அந்த பிள்ளை கண்ணிலே படாத. அந்த பிள்ளை இங்கே இருக்க வரையும் உன்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கோ இல்லை அத்தை மாமா வீட்டுக்கோ போயிடு. நாங்கள் அந்த பிள்ளை போனதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்றோம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா? டே, ஆனால் இப்போ வீட்டில் எல்லாத்தையும் தனியாக விட்டுட்டு நாங்கள் பார்த்துக்குறோண்டா, இப்போதைக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி யாரும் பார்க்கல, அதனால் நீ தப்பிச்சிட்ட. ஆனால் நாளை பின்ன அந்த பிள்ளை இதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண போய் ஊரில் எவனாவது பார்த்தான், நம்ம சொல்லி முடிஞ்சிடும் அப்படின்னு சும்மா சொல்கிறான் நம்ம ஜேகே. நம்ம ஜேகோப்புக்கும் புரியுது. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறானா? நீ இதை பற்றி யோசிக்காத. அந்த பிள்ளை ஏதோ ஒரு எதுக்காக பண்ணுதுன்னு தெரில, ஆனால் பட்டணத்து பிள்ளை கண்டிப்பாக விளாட தான் செய்யும். நீ இதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் கிளம்பு. வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே கிளம்பு, ஒரு சின்ன வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னு, சரியா? ஆனால் நீ எங்கே போகிறன்றது அவங்களுக்கே தெரியக்கூடாது. ஏன் எங்களுக்கே தெரிய வேணாம். ஏன்னா அந்த பிள்ளை வர வைக்கணும்னு நினச்சா வாய் வழி எப்படியாவது வர வச்சிடும். அதனால் நீ எங்ககிட்டே சொல்ல வேணாம் நீ எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன்னு. உனக்கு எங்கே உனக்கு விருப்பமோ அங்கே போ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஜேகோப்பும் ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டு அங்கே ஊருக்கு வந்து கிளம்பிடுறான். நீங்கள் அந்த நைட் ஃபுல்லாக நம்ம ஜேகோப்பை பற்றி நினச்ச மாதிரியே வந்து ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம ஜேகோப் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கீழே இறங்கி வந்து வர்றீங்க. உங்கள் பாட்டி பரபரப்பாக யாரையும் கூப்பிட்டு வச்சுருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க அவங்க தம்பிக்கிட்ட. எனக்கும் தெரில, காலேருந்து அதை அப்படி தான் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் என்னாச்சு பாட்டி, எதுக்கு இப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இல்லைத்தா, இந்த பயல்களை வேலைக்கு கூப்பிட்டு வந்தேன்ல, அவனை தான் தேடிட்டுருக்கேன். எதுக்கு? சம்பளம் கொடுக்க தான், வேறு எதுக்கு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. ஓ சரி அப்படின்னு சும்மா போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி. பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்னத்தான் அது வேணுமா? இல்லை கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உனக்கு எதுக்கு தான் சிரமம், உனக்கு வேறு அவர் யாருன்னு தெரியாது, கொடு பாட்டி நான் பார்த்துக்கிறேன். இவன் கரெக்டாக சம்பளத்தை கொடுத்தானோ இல்லையான்றது நமக்கு எப்படி தெரியும்? அவங்களாம் வேலைக்கு வந்திருக்காங்க, நம்ம தான் பொறுப்பாக அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இல்லைத்தா, பூராவேத்தி இவன் தானே கூப்பிட்டு வந்தான்,
இவன் கூப்பிட்டு வந்தான், ஆனால் கரெக்டாக நம்ம கொடுக்குற சம்பளத்தையே கொடுப்பான்னு என்ன நிச்சயம்? நான் கூட போய் எல்லாருக்கும் நானே கொடுக்குறேன், கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? உங்கள் பாட்டியும் சரிதா என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி காசு ப்ளஸ் அந்த லிஸ்ட்டெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டிஸ்பிளே ஆகும்ல அந்த மாதிரி தான் வேர் பண்ணிட்டு உங்கள் பைக்கை வந்து எடுக்கிறீங்க. ஒய்யன் எங்கே போகிறேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தம்பி கூப்பிட்றான்னா நீங்கள் வா வா ஏறு, யார் வேணாண்ணா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. அவங்களும் வந்து ஏறிக்கிறாங்க, அதாவது உங்கள் தம்பி வந்து ஏறிக்கிறான். நீங்கள் ஆமாம் அவன் ஃபோன் நம்பர் இருந்துச்சுல, ஃபோன் பண்ணு. யார்? அதான்டா அந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தானாம்ல, அவன் ஃபோன் நம்பர். பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவனும் ஃபோன் பண்ணி பேசுகிறான். அவன் சொன்ன வழியிலே நீங்களும் வந்து போகிறீங்க. அவன் வந்து ஒரு வீட்டை முன்னாடி நினச்சிருக்கான். உங்களுக்கு எதுக்குமா சிரமம், சொல்லியிருந்தா நானே வந்து இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பரவாயில்ல அங்கிள், ஆமாம் நீங்கள் எல்லோரும் வீடையும் காட்டிடுங்க, நானே கொடுத்துட்றேன். ஐயோ வேணாம் கொடுங்க, நானே கொடுத்துட்றேன். இல்லை எனக்கு என் கையால் கொடுத்து அவங்களுக்கு இன்விடேஷன் வைக்கணும் என்னோடய பாட்டியோட 60ஆம் கல்யாணத்துக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க. நம்ம தம்பி பார்க்குறான், என்ன இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அடிச்சு விட்றா அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, யாரையோ பார்க்கணுன்னு நினைக்கிறான்றது மட்டும் புரிஞ்சிருச்சு. அவனுக்கு வந்து ஹாப்பி தான். ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் எப்படி இருந்தீங்கன்றது அவனுக்கு தெரியும். ஆனால் இப்போது சின்னதாக ஒரு மாற்றம் உங்களுக்கு, அதுவும் ஒருத்தனால் வருதுன்றப்போ அவன் வந்து அக்செப்ட் தான் பண்ணிக்கிட்டான். அவங்களுக்கு எந்த அப்போஸும் பண்ணலை அவன். ஆமாம் பாட்டியும் வேறு தான் சொன்னாங்க, எல்லோரையும் கூப்பிட சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் வீடை மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் போய் அவங்கள இன்வைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தம்பியும் சொல்கிறான்னா, ஓ அப்படியாம்மா, சரிம்மா எல்லாமே இதே தெருவு தான், நான் உங்களுக்கு யார் யார் வீடு எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் போயிடுறீங்களா? பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரும் வந்தவங்க எல்லார் வீடு, லைக் ஜேகே வீடு, வி வீடு, அப்புறம் ஜிமின் வீடு, அந்த மாதிரி எல்லார் வீடையும் சொல்கிறான். ஜெயகோப்போட வீடையும் சொல்கிறான். நீங்கள் ஓ ஓகே தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பைக்கை ஸ்டைலாக திருப்புறீங்க பாருங்கள். உங்கள் தம்பி தான் அரண்டான், எருமை மாடு பின்னாடி நான் இருக்கேன், என்ன பண்ணுறதாலும் கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணித்தல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டைட்டாக போடுறா, நம்ம இப்போ பறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைக்கை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறீங்க. எல்லாருமே உங்களை வெளியே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. லைக் உங்கள் காஸ்டியூமே ஒரு மாதிரி இருக்குது, பத்தாததுக்கு நீங்கள் பைக்கில் போகிறீங்க. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஜமீன் வீட்டு பிள்ளைல, பெரிய வீட்டு பிள்ளை அந்த பிள்ளை தானே, அவங்க பேரன் பேத்தி போகிறாங்க, அந்த மாதிரி நிறைய காசிப்ஸ் வந்து வருது. நீங்கள் அதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி நம்ம ஜேகோப்போட வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறீங்க. அவங்களும் யாருடா அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பார்க்குறாங்க. ஜேகோப்போட அம்மா அப்பா அப்புறம் தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. நீங்கள் இதுதான் அவன் வீடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கீழே வந்து இறங்குறீங்க. உங்கள் தம்பி இறங்குறான். அது ஜேகோப்போட வீடு. ஆமாம் எங்கள் வீடு தான்மா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து வராரு. அவருக்கு தான் தெரியும்ல நீங்கள் வந்து ஜமீன் வீட்டு பிள்ளைன்னு. என்னங்கம்மா எதுவும் செய்யணுமா, என் பிள்ளை எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? ஐயோ அங்கிள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுக்க வந்தேன், அண்ட் தென் அவனை இன்வைட் பண்ணவும் வந்தேன். இன்வைட்னா அப்பா கூப்பிட வந்திருக்காங்க 60ஆம் கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்லுது. நீங்கள் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பணம் வந்து எடுக்கிறீங்க. லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறீங்க. இல்லைம்மா இவ்வளோ வராதே, அவன் எக்ஸ்ட்ரா நிறைய வேலை பார்த்துருக்கான், பத்தாததுக்கு எனக்கு துணைக்கெலாம் வேறு வந்தான், நீங்கள் வச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இல்லைம்மா அதை வந்து வச்சுக்கோங்க அங்கிள் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா? அவங்களும் எடுத்ததும் பேசலை. உள்ளே வாங்கம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா உள்ளே கூப்பிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு மோர்லாம் கொடுக்குறாங்க. லைக் ஒரு மிடில் கிளாஸ் அவங்க வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதையுமே ரசிக்க தான் செய்கிறீங்க. நல்லா தான் இருக்குது குட்டியா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க தம்பி நம்ம ஜெயோப்போட தங்கச்சியை பார்த்துட்டே இருக்கான். நல்லா இருக்காளே யார் இவ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கான். ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு மரியாதையோடு பார்க்குது. லைக் ஜமீன் வீட்டு பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மரியாதையில் வந்து உங்களை பார்த்துட்ருக்கு. நீங்கள் ஆமாம் ஜெயோப்பை காணோம். ஓ அவனாம்மா, அவன் ராத்திரி கிளம்பி போயிட்டான். எங்கே போனான்? இல்லை ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான், வந்துடுவான் நாளை பின்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஓ சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பார்க்கலான்னு வந்தால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எந்திக்கிறீங்க. சாப்பிட்டு போங்கம்மா, நீங்கள் இன்னொரு நாள் வரேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து போகிறீங்க. உங்கள் தம்பியும் நம்ம ஜீவப்பட தங்கச்சிக்கிட்ட அந்த கிளாஸை கொடுத்துட்டு உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா? கயல்வெளி. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அந்த அப்படியே பார்த்துட்டே போகிறான். தென் நீங்களும் ஒவ்வொரு வீட்டுக்கா
ஒரு மாதிரி மனசே இல்லாத மாதிரி காசெல்லாம் கொடுத்துட்டு அவங்களாம் இன்வைட் பண்ணிட்டு வந்து வர்றீங்க. என்னாச்சு? வரும்போது ரொம்ப ஆர்வமாக வந்த, இப்போது மூஞ்சி தொங்கிருச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா, நீங்கள் எதுவுமே பேசலை. உன்கிட்ட தான் கேட்குறேன், யாரை பார்க்கணுன்னு வந்த அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் வண்டி எப்படி ஸ்டாப் பண்ணுறீங்க? எனக்கு நல்லாவே தெரியும், சொல்லு, யாரை பார்க்க வந்த? ஜெயகோ. ம், இல்லை, ஊருக்கு போயிருக்கான், அவ்வளோதாண்ணா. ஏன் இன்னொரு நாள் பார்க்க மாட்டியா? எனக்கு தெரியும், அவன் வேணும்னே தான் போயிருக்கான், நான் இங்கேருந்து போகிற வரையும் வரமாட்டான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அதை எப்படி நீ இவ்வளோ ஷோராக சொல்கிற? அவங்க வீட்டில் தான் சொல்கிறாங்களே ஏதோ வேலை வந்துருச்சுன்னு. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி வண்டியை அதே ஆத்தங்கரையில் வச்சுட்டு பேசுகிறீங்க. அவன், அட்டி பாவி, என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். அந்த டைமிங்கில் அது சட்டுன்னு மைண்டுக்கு வந்துருச்சு, பண்ணிட்டேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. இது கிராமம் ஒயன், அவன் கிராமத்து பையன். உன்னை பற்றி என்ன நினப்பான்னு கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா? தப்பாக நினப்பானா? அப்புறம் நினைக்க மாட்டானா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான் அவங்கக்கிட்ட. போச்சு, ஐ மிஸ்ட் அப் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. சரி, அடுத்த தடவை பார்த்தா ஒரு சாரி கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அடுத்து பார்ப்பனானே தெரில, அவன் வேணும்னே தான் பண்ணுறான், அவன் எப்போ வருவான்றது எனக்கு தெரில அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக சேட் ஆகிட்டிங்களா? அதான் உங்கள் தம்பி உங்கள் ஷோல்டரில் கை போட்டு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அவ்வளோ? எனக்கு அவனை பார்க்கும்போது, அவன் கூட இருக்கும்போது அம்மா கூட இருக்க மாதிரியே இருக்குது. அவன் பேச்சாக இருக்கட்டும், அவன் பிஹேவியராக இருக்கட்டும், அவன் பண்ணுற சின்ன சின்ன ஆக்ஷன் கூட எனக்கு நம்ம அம்மாவை தான் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. உங்கள் தம்பிக்கு இப்போ தான் உங்களுக்கு ஏன் அவனை அவ்வளோ பிடிச்சிருக்குன்ற ரீசனே தெரிய வருது. ஓகே, அவனோட ஃபோன் நம்பர்? இல்லை, ஃபோன் நம்பர்லாம் ஞாபகம் வருது. அவன் ஃப்ரெண்ட் 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்போம், தருவாங்களா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். அவன், தரமாட்டாங்க தான், பட் இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உங்கள் தம்பியை சொல்கிறான். இதை வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேணாம், எனக்கும் நல்லாவே தெரியும் இந்த ஊரை பற்றி. அப்படியே வெளியே தெரிஞ்சுன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவனுக்கு தான் வரும். ஏதோ அவனும் சொன்னான் அப்படின்னு தான் வரும், எனக்கு புரியலை, உனக்கு இது புரியாது அப்படின்னு சொல்லி உங்கள் தம்பியும் சொல்கிறான். இந்த கருமத்தை அவனும் சொல்லி தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவன் சிரிக்கிறான். நீ அப்பா கிட்ட அதை பற்றி, இதெல்லாம் உன்னோட பர்சனல், நீ ரிவீல் பண்ணாமல் நான் எதுக்கு ரிவீல் பண்ணுறேன்? இப்போ பாரு, நான் உன்னோட சைடு தான், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ இத்தனை வருஷம் யார்கிட்டையும் இந்த மாதிரி பார்த்ததில்ல, பேசினதில்லை, இவ்வளோ நாள் எப்படி இருந்தால் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கி உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிதுன்னா நான் அதை கிடைக்க மாட்டேன் ஒயன் அப்படின்னு சும்மா சொல்கிறானா. நீங்கள் உங்கள் தம்பி வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி, இப்போது வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றேன்னா நீங்களும் சரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு மனசு வந்து இல்லவே இல்லை, அவனை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும், அட்லீஸ்ட் சாரியாவது கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வேணும்னே பஞ்சல அப்படின்ற மாதிரி மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. எத்தா எங்கே போகிறேன்? எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்குது, நான் கொஞ்சம் ஊர் சுற்றி பார்த்துட்டு வரேன், கூட யாராவது கூப்பிட்டு போ, இங்கே தானே போகிறேன், வந்துடுறேன், நீ எங்கள் அப்பா மாதிரி ஆரம்பிக்காத அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து போயிட்டுருக்கீங்க. எங்கன்னா இவனுங்களாம் ஒரு இடத்துல ரெண்டு பேசுவாங்க எப்போவுமே, நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க, அங்கே தான் வந்து போகிறீங்க. அவனுங்க உங்களை பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னடா இங்கே வந்திருக்கா அப்படின்னு சும்மா கேட்குறா நம்ம ஜிமன். நம்ம ஜெகே, எனக்கு மட்டும் என்னடா தெரியும் அப்படின்னு சும்மா வந்து பார்த்துட்ருக்கானா. நீங்கள் ஜெவ பிள்ளையா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. அவன் ஊருக்கு போயிருக்கான் அப்படின்னு சும்மா ஜிமன் சொல்கிறாரு. ஓகே, அவன் ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்களா. அவனுங்க முழிக்கிறானுங்க. என்னதுமா அப்படின்னு சும்மா கேட்குறான் நம்ம ஜிமன். எனக்கு ஜேகோப்போட ஃபோன் நம்பர் வேணும். எதுக்கு அப்படின்னு சும்மா கேட்குறான் நம்ம வி. நீங்கள் ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் தருவீங்களா? ஆமாம், உங்களுக்கு நாங்கள் எதுக்கு நம்பர் தரணும் முதல்ல அப்படின்னு சும்மா கேட்குறான். டேய் என்னடா இருறா, நாங்கள் எதுக்குங்க தரணும்? எதுக்கு இன்னும் ஏதாவது பண்ணி எங்கள் ஃப்ரெண்டை மாட்டி விட்றதுக்கா? உங்கள் விளையாட்டுக்கு அவனை இழுக்காதீங்க. உங்கள் பட்டணத்து பிள்ளையோட புத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப பாவம், அவங்க குடும்பமும் ரொம்ப பாவம். உங்களுக்கு வேணால் அது சின்ன விஷயமா இருக்கலாங்க, ஆனால் எங்களுக்கு அது கிடையாது. நல்ல வேலை யாரும் எதையும் பார்க்கல, பார்த்துருந்தாங்க என்னால் ஜேவோட குடும்பமே இங்கே இருந்திருக்காது அப்படின்னு சும்மா சொல்கிறானா. நீங்கள் பேசிட்டியா? இப்போது நான் பேசலாமா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. என்ன பேசணும்? எனக்கு ஜேவப்கிட்ட ஒரு தடவையாவது பேசணும், நான் அவன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா. அவனுங்க யோசிக்கிறாங்க கொஞ்சம். ப்ளீஸ் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவனும் நான் நம்பர் தரமாட்டேன், நான் வேணால் ஃபோன் பண்ணி தரேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான் நம்ம ஜேகே. நீங்கள் சரின்னு சும்மா வந்து மண்டையாச்சிங்க.
நம்ம ஜேகேவும் நம்ம ஜேகப் வந்து கூப்பிட்றான். தென் ரிங் போது உங்ககிட்ட கொடுக்குறான். 1 நிமிஷம் தான், அதுக்கடுத்து தரமாட்டேன் அப்படின்னு சும்மா அது கேட்குறானா. நீங்கள் சரி அப்படின்னு சும்மா அதை சொல்லிட்டு இந்த பக்கமாக தள்ளி வந்து போகிறீங்க. இவங்களும் லைட்டாக அவங்க பின்னாடி தான் வர்றாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே நின்றுக்கிறாங்க. நம்ம ஜேகப் எடுத்தோடனே என்னடா என்னாச்சு, எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சும்மா கேட்குறானா. ஜேகப் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவன் உங்கள் வாய்ஸை கேட்டோடனே ஒரு மாதிரி அமைதியாயிட்டான். நீங்கள் ஜேகப் பேசு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜேகப் கட் பண்ணிடுறான். நீங்கள் கட் பண்ணிட்டான் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கே பேச விருப்பம் இல்லைன்றப்போ எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து அந்த ஃபோனை வந்து வாங்கிக்கிறான் நம்ம ஜேகே. நீங்கள் பிட்டராக ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு அவன்கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க. அண்ட் தென் இந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த பேக்கை வந்து நினச்சிங்க. என்னது இது, இது சாரி கிஃப்டாக அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க இது வேணாம் ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்களா. உங்கள் கண்ணெலாம் கலங்குது. அவங்க சரி அப்படின்ற மாதிரி அதை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா இறந்தப்போ எவ்வளோ பெயின் இருந்துச்சோ அதை விட ஒரு படி அதிகமாக இப்போ பெயின்ஸ் இருக்குது. எதுக்காக அவன் வெயிட் பண்ணுறான், என் குரலை கேட்டோன்னே கட் பண்ணிட்டானே, அப்போ அவனுக்கு இதை பிடிக்கல போல், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வந்து போகிறீங்க. உங்கள் அப்பா ப்ளஸ் தாத்தா 2 பேருமே வந்து வந்துட்டாங்க. ஒய்யன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா உங்களை வேகமாக வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்களும் உங்கள் அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன அழுதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, பைக்கில் போயிட்டு வந்தேன்ல, ரொம்ப ஸ்பீடாக வந்தேன், காற்று இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா. ஊருக்கு வந்தோடனே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வேகமாக உங்கள் ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. உங்கள் தம்பி நோட் பண்ணுறான். அப்பா கூட நல்லா தான் இருந்தா, இப்போ நான் மறுபடியும் பழைய மாதிரி ஆகிட்டா அப்படின்னு சும்மா தான் வந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ஒன்று எப்போவுமே வச்சுருப்பீங்க, அதை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு இது பிரேக்கிங்காக தான் இருக்குது. அதனால் தென் இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஜேகப் காமிச்சா அவன் அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கான். அவன் மறுபடியும் ஜேகே கூப்பிட்றான்னா இவன் இதை அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். எடுக்கவும் இல்லையா. 10V நம்பர்லேருந்து கால் வருது. அவன் எடுக்கிறான். டேய் நாங்கள் தான்டா, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறார் நம்ம ஜேகே. ஓ எதுக்குடா ஃபோன் பண்ணீங்க. இல்லைடா அவங்க தான் அவங்கக்கிட்ட ஒரு சாரியாவது கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அதனால தான் ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஃபீல் பண்ணாங்களா. ஆமாம், கண்ணெலாம் கலங்கிடுச்சு அவங்களுக்கு. அவங்க சாரி கேட்க சொன்னாங்க. நாங்கள் அவங்க சார்பாக சாரி கேட்டுக்கிறோம். ஓகே, நீ எதை பற்றி கவலைப்படாமல் அங்கேயே இரு. எங்கே இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல வேணாம், அங்கேயே இரு. இவங்க இன்னும் 2 நாளில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு தான் அவங்க தாத்தா பாட்டில் 60ஆம் கல்யாணம். ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சும்மா சொல்கிறாரா. சரிடா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜேகப்பும் ஃபோனை வந்து வைக்கிறான். ஃபீல் பண்ணாங்களா, அழுதாங்களா அப்படின்ற மாதிரி அவனுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கொஞ்சமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் அவன் ஃபேமிலியை நினச்சி பார்க்குறான். அதனால் எதுவுமே சொல்லாமல் அங்கேயே வந்து இருந்துக்கிறான். ஓகேடா மிஸ், இது இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் தென் ஏன் வீடியோ போடலன்னு 2 நாளாக ஒரே மெசேஜ். நானும் ஒரு ஆர்மி தான். நம்ம பாய்ஸோட கம்பேக்கு ப்ளஸ் அந்த கான்சர்ட்டு எல்லாத்தையும் நானும் என்ஜாய் பண்ணுவேன்ல, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஐயோ ஸ்விம்மெல்லாம் கேட்டிங்களா, நான்லாம் அந்த வைப்பில் இன்னும் ஸ்விம் பண்ணிட்டே தான் இருக்கேன். சரி நான் பேசிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.